எனக்கு வேறு ஒரு இடத்தில் இருப்பது போல எந்த உணர்வும் இல்லவே இல்லை. என் சொந்த இடத்தில் இருப்பது போன்ற ஒரு உணர்வு இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்கள், நீங்கள் எல்லாம் நேற்றைய தினம் நான் திருப்பூரில் இருந்தபொழுது என்னை எவ்வாறாக அரவணைத்துக் கொண்டு ஆதரித்தீர்கள் என்று பார்க்கும் பொழுது என் கண்களெல்லாம் நிறைந்தன. அதுதான் உண்மை. நீங்கள் தேசிய உணர்வோடு இருக்கிறீர்கள், தேசிய நீரோட்டத்தில் கலந்திருக்கிறீர்கள். உங்கள் தேசிய உணர்வுக்கு அளவே இல்லை என்பதுதான் உண்மை. மிகப்பெரிய மாற்றத்தை பெண்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கிறார், அதுதான் உண்மை. அந்த அளவில் இன்றைக்கு பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவை கிட்டத்தட்ட பல ஆண்டு காலம், 30-40 ஆண்டு காலம் இதற்காக பெண்கள் எதிர்பார்த்திருந்ததை நிறைவேற்றி சட்டமாக்கி இருக்கிறார். விரைவில் நிறைவேற்றுவேன் என்றும் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு முத்தலாக் என்பது முழுமையாக ஒழிக்கப்பட்டு இஸ்லாமிய பெண்களின் வாழ்க்கையில் விளக்கேற்றி இருக்கிறார். மட்டுமல்லாது இஸ்லாமிய பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை தருவேன் என்று சட்டமே இயற்றிவிட்டார். இது எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள், ஏன் ஆண்கள் கூட, ஏன் அவர்களுக்கு சகோதரிகள் இல்லையா, தாய் இல்லையா, பெண் பிள்ளைகள் இல்லையா? ஆண்களும் கூட இந்த சட்டத்தை ஆதரிக்கிறார்கள். பெண்களுக்கு சம உரிமை, இஸ்லாமிய பெண்களுக்கு சம உரிமை சட்டத்தை இஸ்லாமிய ஆண்களும் ஆதரிக்கிறார்கள். ஏதோ இங்கே கவர்மெண்ட்டு, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட்டெல்லாம் நான் மாற எல்லா கவர்மெண்ட்டையும் பார்த்துட்டேன். அதிமுக கவர்மெண்ட்டையும் பார்த்துட்டேன், திமுக கவர்மெண்ட்டையும் பார்த்துட்டேன். எல்லாம் அறிவிப்பாங்க, 110 கூட அறிவிப்பாங்க. ஆனால் நிதி ஒதுக்கிறது தான் ஒதுக்கவே மாட்டாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டோட அன்னைக்கே தீர்ந்து போயிடும் அந்த கதை. அடிக்கல் கூட நாட்டிடுவாங்க சில நேரம், ஆனால் நிறைவேறாமல் இருக்கும். பல நேரங்களில் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கேன். ஐயா, 110 நீங்கள் அறிவிச்சிட்டீங்க, நீங்கள் இந்த திட்டத்தை அமல்படுத்தி உடனடியாக நடைமுறைக்கு கொண்டாங்க, மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நிறைய தடவை சட்டமன்றத்தில் நான் பேசியிருக்கேன். ஆனால் பாரத பிரதமர் மோடி அவர்கள் அறிவித்த ஒரு திட்டம் கூட இன்னைக்கு நடைமுறைக்கு கொண்டு வரப்படாமல் இருக்கிறது. எல்லாமே நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதற்கான கடைசி கல் இன்றைக்கு தூத்துக்குடியிலும் குலசேகரப்பட்டினம் நிறைவேறி இருக்கிறது. அது எல்லாத்தையுமே நிறைவேற்றி தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு பெரிய பெருமையை இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி சேர்த்துட்டார். இனி அடுத்த எலெக்ஷனு 2024 அடுத்த மாதம் நடக்க போகிற எலெக்ஷன் மோடிஜி அவர்களுடைய எலெக்ஷன் தான். இது இந்தியா முழுக்க பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றியை அடையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை.